உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான ஆண்ட்ரி ஷேபா அவர்கள் சேமமா பேசிக்கிறாரு. ஏங்க நட்பு நாடுகளே, உக்ரைனோட நட்பு நாடுகளே, அவங்க வந்து கீவ் பார்ட்னர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. உக்ரைனோட கேபிட்டல் கீவ். ஸோ உக்ரைனோட நட்பு நாடுகளே, எங்களோட தோழர்களே, எங்களோட தோள் கொடுக்கும் நபர்களே, சும்மா பழைய கதையவே பாடிட்டு இருக்காதீங்க. ஆஸ் லாங் ஆஸ் இட் டேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போதும், அந்த அப்ரோச்சை நிப்பாட்டிக்கலாம். அதையே சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு வந்து இது இழுத்துட்டே இருப்பீங்களா? இப்போ புதுசான பார்மேட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் இட் கெட்ஸ் அப்படிங்கிறத போல பேசலாம். ஆஸ் ஸ்ட்ராங், எந்த அளவுக்கு உறுதியா முடியுமோ அந்த அளவுக்கு போவோன்றது போல வாங்க வாங்க பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறத போல வந்து பாத்தீங்கன்னா ஷேபா அவர்கள் சேமமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா ஃபினான்சிங். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஃபினான்சிங் ட்ரோன் ப்ரொடக்ஷன், உள்நாட்டிலேயே ட்ரோன்கள் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பணம் கொடுங்க அப்படிங்கிறத பார்ட்னர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதிகமா கொடுங்க, அப்பதான் அதிகமா எல்லா பக்கத்தையும் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஆண்ட்ரி ஷேபா அவர்கள் சேமா கேட்டுக்கிறாங்க. ஸோ உக்ரைனோட பார்ட்னர்ஸ் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ட்ரோன்கள் இவர் கேட்கக்கூடிய காரணம் என்ன, ரஷ்யா தினந்தோறும் அட்டாக் பண்றாங்க இல்லையா? இப்ப திரும்பவும் 176 ட்ரோன்களை ரஷ்யா அனுப்பியிருக்கிறாங்க. அது 400, 200, 100, 250, 170 அப்படிங்கிற போல குறைவில்லாம அனுப்பிட்டு இருக்காங்க. ஹெவியான அட்டாக் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த அனுப்புறதுனால 14 பகுதிகள் சேதத்துக்கு உட்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 37 ட்ரோன்கள் 14 பகுதிகளில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா 2 பகுதிகளில் உதிரி பாகங்கள் உதிரி போய் விழுந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டார்கெட்ஸ் எல்லாம் வழக்கம் போல எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அதுவும் ஒடசா ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய சோலார் பவர் ஸ்டேஷன் அடிச்சிட்டாங்க. ஸோ எல்லா வகையான பவர் ஸ்டேஷனையும் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணா சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செர்னிகி ஒப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால பல நபர்கள் கரண்ட் இல்லாம பாதிப்புக்கு உட்பட்டிருக்காங்க அப்படின்னு உக்ரைன் சொல்லிக்கிறாங்க. ஸோ ஹெவியான அட்டாக் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பண்ணும்போது உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள பண்ணிக்கிறாங்க. ஸோ ரஷ்யா என்ன கிளைம் பண்றாங்கன்னு உக்ரைன் மீடியா சொல்றாங்க. உக்ரைன் மீடியா சொல்றதுதான் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஏன்னா உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தம் 57 ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள போயிருக்கிறதாவும் அதை நாங்க டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் 6 ரீஜியன் ரஷ்யன் ஃபெடரேஷன்ல இருக்கக்கூடிய 6 பகுதிகளில் இது போல தாக்குதல் நடந்ததா ரஷ்ய தரப்பு வந்து கிளைம் பண்றாங்கன்னு உக்ரைனோட மீடியாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னா கிளியரா புரிஞ்சுக்கலாம். ரஷ்யாக்குள்ள ஏதாவது செஞ்சிருந்தா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. இந்த நோவோசர்ஸ்கி பகுதியே வந்து பார்த்தா 3 நாளா பேசிட்டு இருந்தாங்க. என்ன ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே, அதை தவிர்த்து வேற ஏதாவது அடிச்சிங்களா, ஆயுத கிடங்கு வேற ஏதாவது பண்ணீங்களா அப்படின்ட்டு கேள்வி இருக்கு. அது போல எதுவும் இல்லை, வெறும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் குறி வச்சு அடிக்கிறாங்க. ரஷ்யாவோட ஃபினான்ஸ், இவங்களுக்கு ஃபினான்ஸ் வேணும், அங்கே ஃபினான்ஸ் போகணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இவங்களோட குறிக்கோள் இருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்துல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ உக்ரைனுக்கு ஓடோடி வந்திருக்கக்கூடிய நபர் போப் ஆண்டவரே வந்து பார்த்தீங்கன்னா பைடன் அவர்களோட காலகட்டத்தில் என்ன சொன்னாங்களோ அந்த டெம்ப்ளேட்டை படிச்சுக்கிறார். உக்ரைனே ஸ்டேட்மெண்ட்டை மாத்துங்கப்பா அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இப்போ போப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அலைன் ஆகிக்கிறார். ஜஸ்ட் அண்ட் லாஸ்டிங் பீஸ், இந்த பிராண்டிங் டேர்மு, இதுக்கு கீழே டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகுங்க அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. ஜஸ்ட் அண்ட் லாஸ்டிங் பீஸ் உக்ரைனுக்கு வேணும் அப்படிங்கிற கேட்டுருக்காங்க. ஸோ அது கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். உக்ரைனோட மக்கள், இறந்த மக்களுக்கு கண்டனன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிறாரு. வருத்தங்களையும் சொல்லிக்கிறாரு, பாதிப்படைகிறாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்தினால. ஏன்னா பக்ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரஷ்யன் கண்ட்ரோல், அண்டர் ரஷ்யன் ப்ரெஷர்ல இருக்க அந்த சிட்டியே 3 வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி வந்து நிற்கிறாங்க. உக்ரைனோட ராணுவத்துக்கு ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற மேற்கு மீடியாக்கள், அதுவும் நேரம் அப்படிங்கிறது போல ஒரு மீடியா இருக்கு. ஸோ அந்த மீடியா வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. இது போல விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. மேற்கு மீடியாக்களோட மனசே வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஃப்ரண்ட் லைன்லேயே ஹெவியான தாக்குதல்கள், அதுவும் இந்த டொனஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியான ஷெல்லிங். டொனஸ்க் பகுதி உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டொனஸ்க் பகுதி. ஏன்னா இப்போ உக்ரைன் சொல்லும்போது பார்ட்ஸ் ஆஃப் டொனஸ்க் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ டொனஸ்க்ல பாதி ரஷ்யா கிட்ட இருக்கு, பாதி உக்ரைன் கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ அதுல உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியில ரஷ்யா அட்டாக் பண்ணிக்கிறான். ஸோ அதுல ஒரு நபர் கொல்லப்பட்டதாகவும் 5 நபர்கள் காயமடைஞ்சதாகவும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சோர்சஸ் வந்துட்டு இருக்கு. இது உக்ரைன் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த இதுதான். இந்த இமேஜஸ் பார்த்தீங்களே தெரியும், லோகோ பார்த்தாலே தெரியும்.
அங்க இருக்கக்கூடிய காட்ஸ பப்ளிஷ் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஒண்ணு டொனஸ்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது போல உள்ள களத்துல அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னன்னா, உக்ரைனுக்கு இது போல ஆயுத உதவிகள் வேணும். ஹெவியா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இது போல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே ட்ராக் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு மூல கூறா இருக்கு. உதவி உக்ரைனுக்கு ஆயுத வரப்பு அப்படிங்கிறது. இதுல போலாந்து வழியா அதிகமா வருது அப்படிங்கிறது பார்க்குறோம். இன்னொன்னு ஒடசா வழியா வருதுங்கிறது பார்க்குறோம் ஆயுதங்கள். இதுல போலாந்து டூ உக்ரைன் வரக்கூடிய அந்த ரயில்வே லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக்ல யாரோ சபட்டாஜ் வேலைய பார்த்துக்கிறாங்க. அந்த ராட கட் பண்ணி விட்டுருக்காங்க. இது ஒரு வேலை இருக்குமோ? இது அதோட வேலையா தான் இருக்கும். அப்படிங்கிறதோட பண்ணா போலாந்து தரப்புல ஆரம்பிச்சுக்கிறாங்க. இன்டர்நெட்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்பட்ட மாரி சொல்லல. பட் ஆனா இது போல அங்கங்க ரயில்வே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களே பண்ணிடுறாங்களா? இல்ல ஏன்னா இது போல ஆயிடுச்சு, தரம் புரண்டுருச்சு, உக்ரைனுக்கு ஆயுதங்கள் எதுவும் குடுக்க முடியல அப்படிங்கிற போலான்னு சொல்றதுக்கு யோசிக்கிறாங்களா? இல்ல வேற ஏதாச்சும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த லாஜிஸ்டிக்கல் லைன் அப்படிங்கிறது ஹெவியா டேமேஜ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. வழக்கம் போல அ போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவர்கள் போலாண்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் ரஷ்யா அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே போல இந்த தடவையும் வந்தாலும் ஆச்சரியப்பதற்குள்ள வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது இந்த ரஷ்யா உக்ரைன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம்னா, இஸ்ரேல் தாக்குதல் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இஸ்ரேலோட ட்ரோன் தாக்குதல்னால 2 ஹிஸ்புல்லாவோட கமாண்டர்ஸ் இறந்துட்டாங்க லெபனான்ல அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து இஸ்ரேலோட அக்ரஷன் லெபனான் மேல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு லெபனான் என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. இல்ல ஹிஸ்புல்லா தனியா சண்டை பிடிக்கணுமா? என்ன நடக்கும்ன்றது பார்த்தலாம். ஏன்னா இப்ப யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓட்டெடுப்பு நடக்க போகுது. ஓட்டெடுப்பு. மேபி இந்த பதிவு நீங்க பார்க்கும்போது நடந்திருக்கலாம். இதுக்கான ரிசல்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய தேவதூதன் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த காசா ஸ்ட்ரிப்போட அமைதி ஒப்பந்தம் பிளான் இருக்கு இல்லையா? அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்க போகுது யுஎன்ல. அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகுதுன்னா, அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல என்ன நடக்கும்னு பார்ப்போம். பட் ஆனா ஹமாஸ் தரப்பு வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. என்ன நடக்கும்ன்றத வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இப்ப அமெரிக்கா எல்லா பக்கத்துலயும் ஃப்ரண்ட்லயும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க இல்லையா? அதுல அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் டிஃபென்ஸ் வந்து இப்ப வாரா மாறிட்டாரு. ஹெக்ஸத் அவர்கள். அவரோட முன்னிலையில வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட டார்பா இருக்காங்க இல்லையா? அவங்க உருவாக்கக்கூடிய ஒரு ரிமோட் ஹெலிகாப்டர் இதை வந்து பண்ண சோதனை பண்ணிக்கிறாங்க. UH-60 பிளாக் ஹாக் ரக ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா, ரிமோட் மூலியமா பறக்கக்கூடிய வகையில ஒரு கண்ட்ரோல்ஸை ரெடி பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபிளைட் கண்ட்ரோல்ஸுங்க இது. ரொம்ப ஈஸியா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். வந்து ஓட்டி பாருங்க தலைவரே அப்படிங்கள கூப்பிட்டுருக்காங்க. அவங்களும் வந்திருக்காங்க. இந்த டார்பா அப்படிங்கிறது டிஃபென்ஸ் அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி. இதுதான் சொல்ல வந்தேன். டார்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இவங்க ஏகப்பட்ட சர்ச்சை இவங்களுக்கு இருக்கு. டார்பான்னு சொன்னாலே ஏகப்பட்ட எப்படி சொல்றது கான்ஸ்பைரசி தியரிஸ்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப இந்த அமைப்புக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் வார் அவங்க உருவாக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் சிஸ்டமை யூஸ் பண்ணி பார்த்திருக்காரு. ரிமோட்டா அதாவது ட்ரோன் எப்படி பறக்குது அதே போலதான். ஒரு ஆள் வந்து சேஃபான பகுதியில உட்காந்துட்டு இது போல விமானங்களை இயக்கிக்கலாம். ஹெலிகாப்டரை இயக்கிக்கலாம். ரொம்ப ரிஸ்கான மிஷன், ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற போல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிமருந்துகள் இல்லை உணவுப் பொருட்கள், ரொம்ப ரிஸ்கான மிஷனுக்குலாம் இந்த ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். இது போருக்காக மட்டும் இல்லாம உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இப்போ வெள்ளம் வந்துடுச்சு. வெள்ளம் பாதிப்படையக்கூடிய பகுதியில ரொம்ப வெள்ளமா இருக்கு. இப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெலிகாப்டர் அனுப்பிச்சோம்னா, அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது மூலியமா உணவு பொட்டலங்கள் ஏதாவது குடுக்கணும் அப்படின்னா, அது மளிகை குடுத்துரலாம் இல்லையா? ஸோ அது போல விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஹெவியான அட்வான்ஸ்மென்ட் நோக்கி உலகமே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல அமெரிக்கா வெனிசுவேலாவ அடிப்பாங்களா? மாட்டாங்களா? இந்த கேள்வி $1,000,000,000 கேள்வி. இப்போ அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதன் அவர்கள் தரப்புல என்ன பேச்சு வந்திருக்குன்னா, பார்ப்போம். பேசி பார்ப்போம். வெனிசுவேலா மதுரோ அவர்கள் கிட்ட பார்ப்போம். பாசிபிள் இருக்கு. கான்வர்சேஷன் நல்லபடியா வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பாப்போம் எப்படி வருதுன்றது, பாப்போம் என்ன பேச போறாங்க, என்ன ஏதுங்கன்னு நடக்குதுன்னு பாப்போம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. ஸோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒன்று நடக்க இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆகுமா? அதாவது பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். தேவதூதன் அவர் யோசிக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா, வலிமை மூலயமா வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய செயல்களை நடத்தி காட்டுறாரு. குண்டுகள் போடாம மிரட்டிய காரியங்களை சாதிக்க போறாரா? இல்ல அது நடக்கல அப்படிங்கறனால சண்டை போட போறாங்களா? என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அது ஆளுமை.
ஒரு நாடுகள் மேல ஆளுமை நல்ல விதம் பாதுகாக்கிறதுக்காக தானே செய்றாங்க தேவதூதர்கள். இதுல எதுவும் தப்பில்ல இல்லையா? அதுபோல ஆளுமை அப்படிங்கிறது எப்படின்னா, பல நாடுகளும் பல நாடுகள் மேல செலுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஈக்வட்டோரியல் குனியா. ஸோ இந்த ஈக்வட்டோரியல் குனியால வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ராணுவ பயிற்சி வேணும் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஏரியாவே அந்த ஷாகேல் ரீஜன் இந்த என்டையரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையில இருக்கிறதுனால, இது வந்து பார்த்தீங்கன்னா, நைஜீரியாவுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஈக்வட்டோரியல் குனியா. மேபி ஏதோ பிரச்சனை ஆயிரலாம் இல்லையா? ஸோ நாடு என்னைக்கு வேணாலும் தைரியமா இருக்கலாம். ஏன்னா இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய DR காங்கோ எப்ப பாரும் போராவே இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால ராணுவத்த கூப்பிட்டு ட்ரெய்னிங் குடுங்கப்பா அப்படிங்கலாம் ரஷ்யாகிட்ட கேட்டுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பகுதி ஈக்வட்டோரியல் குனியா. ரஷ்யாவோட மிலிட்டரி பெர்சன்ஸ் அங்க டிப்ளாய் ஆவாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஈரோப்ன்றனால ஒரு விஷயம் 32 நபர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்கலாம். ஒரு மைன் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிருக்கு. காப்பர் மைனு DR காங்கோல. இதுக்கு பக்கத்துல தான். இது போல வளங்கள் அங்க அதிகமா இருக்கனால தான் சிக்கல். இப்ப ஈக்வட்டோரியல் குனியா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாரி சேஃப்டி கிடைக்குதா? இல்ல இதனால பிரச்சனைகள் உண்டாகுதா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த DR காங்கோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் மைன் வந்து கொலாப்ஸ் ஆனதுனால 32 நபர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னுலாம் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே போல இன்னொரு அசம்பாவிதம் அமெரிக்கால நடந்ததா சொல்லப்பட்டுட்டு வருது. வாஷிங்டன் டிசில ஒரு எம்பசி வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இன்கேஸ் அது உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா, அடுத்த வேல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பாய்.